ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம பச்சை பயிறு தோசை, கிராம் தால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஓவர் நைட் ஃபுல்லாக அந்த பயிரை வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த பச்சை பயிறு கூட வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மிக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம தோசை மாவுக்குள்ளே கலந்து ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இதை மட்டுமே நீங்கள் தனியாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஊற்றலாம். ஸோ நாங்கள் வந்து தோசை மாவுக்குள்ளே கலந்துட்டு இதில் வந்து வெங்காயம் அண்டு முருங்கைக்கீரை இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான், பட் சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக வெங்காயமும் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது பெருங்காயம் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் அதோட ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை, அதாவது கிரீன் தால் தோசை ரெடி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.